பெங்களூருவில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை காணலாம். தொகுதிகள் மறுசீரமைப்பு வரும் பொழுது அதனால தமிழகத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் யாரோ முதலமைச்சர் சொன்னாங்களாமா, யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ முதலமைச்சர் டெல்லியிலிருந்து சொன்னாங்களாமா, 800 சில்லற சீட்டு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 லோக்சபா அது 800 சில்லற சீட்டா அதிகமாகும். அதுல தமிழ்நாட்டுக்கு நியாயமா 22 சீட்டு வரணும். ஆனா 10 தான் வரும் யாரோ முதலமைச்சருக்கு சொன்னாங்களாமா. அது யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனுஷன் யாருன்னு நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். செகண்ட், மத்திய அரசு எங்கேயும் கூட தொகுதி மறுசீரமைப்புன்னு எங்கேயுமே சொல்லல. அதற்கு ஃபர்ஸ்ட் சென்சஸ் நடத்தணும், மக்கள் தொகை எடுக்கணும். மக்கள் தொகை மட்டுமே மறுசீரமைப்புக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு தெரியாது, பயன்படுத்த போவது கிடையாது. இதை ஒரே நிமிஷம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இருக்கிறனால ஒரு சின்ன வீடியோவை மட்டும் உங்களுக்கு நான் பிளே பண்றேன். முதலமைச்சர் உண்மையாலுமே என்னை பொறுத்தவரை எப்படி அமெரிக்க ஜனாதிபதி அடிக்கடி ஒரு டாக்டரை கூப்பிட்டு மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. அமெரிக்க ஜனாதிபதி பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டுல ஒரு முறை மென்டல் ஸ்டேட்டை செக் பண்ணுவாங்க. தவறா சொல்ல முதலமைச்சரை பத்தி ஒரு மருத்துவர் சர்டிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வெளியிடுவாங்க. அமெரிக்கன் பிரசிடென்ட் இஸ் ஃபிட் டு லீட் அமெரிக்கா. எனக்கு முதலமைச்சருடைய இந்த முகநூல் பதிவை பார்த்த பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் ஃபிட் டு லீட் தமிழ்நாடா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. யாரும் சொல்லாதப்ப, அதை பத்தி யாரும் பேசாதப்ப, அதை பற்றி யாரும் கருத்து சொல்லாதப்ப எதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடணும்? இது பிரதமர் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின வீடியோ நான் பிளே பண்ணிட்டு சொல்றேன், கொஞ்சம் தயவு செஞ்சு கவர் பண்ணுங்க. சரி, இதை வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசுறாங்க. அந்த மாடல்ல மறுசீரமைச்சா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திற்கு குறைந்தபட்சம் 100 சீட்டு காணாம போயிடும். அதை நான் ஏற்கவில்லை. இது பிரதமர் பேசுறார். நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா தெலங்கானால பேசும்போது சொல்றாங்க. அந்த வீடியோவை நான் ஷேர் பண்றேன். காங்கிரஸ் மாடல் ஆஃப் டீலிமிட்டேஷன்ல 100 சீட்டு தென் மாநிலங்களுக்கு காணாம போயிடும். அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எதற்காக காங்கிரஸ் புரளி பரப்புறாங்க? இது லோக்சபா எலெக்ஷன் அப்ப எதற்காக காங்கிரஸ் கட்சி புரளி பரப்பணும்? இது பிரதமர் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கக்கூடிய கருத்து. அப்படி இருக்கும் பொழுது பிரதமர் அவர்களோ பாரதிய ஜனதா கட்சியோ என்டியோ அல்லது பாராளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரோ யாருமே தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசல. எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும்? எதற்குனா அவர்கள் 3 மொழி கொள்கையிலே தோற்றுவிட்டார்கள். இப்ப மடை மாற்றணும். தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம்கே. ஒரு 4 பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுலயும் சங்கரன் கோயில்ல காமெடி என்னன்னா, அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியல. அவன் போய் இங்கிலீஷை பெயிண்ட் அடிக்கிறான். அதனாலதான் டிஎம்கே தொண்டர்களை சொல்றேன், தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க. இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு, அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு, இது ஆனா ஹிந்தி மேல இருக்குன்னு, இது இங்கிலீஷ். அதுக்கப்புறம் இங்கிலீஷை பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு டிஎம்கேல இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான். இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு, ஓ இந்த 3 மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க, இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமைப்பு பத்தி பேசலாம். அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்தில் சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க. முதலமைச்சருடைய முக்கியமான வேலை மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது, மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்துறதுதான் முதலமைச்சருடைய முதல் வேலை. ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க? இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, பிரதமர் மோடி அவங்க இருக்கும். பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கிறாங்க, தென் மாநிலங்களுக்கு இந்தியாவில் எந்த மாநிலங்களுக்கும் பாதிப்பு வராது. ஏன் முதலமைச்சர் மறைக்கிறாங்க? அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் தான் 2001 வர இருந்த மறுசீரமைப்பை அடல் பிகாரி வாஜ்பேயி அவர்கள் என்டிஏ 2026 வரைக்கும் ஒத்தி வச்சு. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1971 சொல்றாங்க, 76ல வந்துச்சு. அது 25 ஆண்டுகள். 2001 தொகுதி மறுசீரமைப்பு பண்ணியிருக்கணும். ஆனா வாஜ்பாய் அவர்கள் 25 ஆண்டு ஒத்தி வச்சாங்க. அதான் 2026ல வருது. அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க 2026ல எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம்? அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால்
இது மிக மிக தவறு. ஒரு முதலமைச்சரே பொய் சொல். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன். சொன்னார்கள், கேட்டேன், வருவதற்கு வாய்ப்பு இருக்குது, இதான் நம்பர், தமிழ்நாட்டுக்கு 22 வரணும், 10 தான் வருது. முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கும். அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும், இவங்க சொன்னாங்க, பார்லிமெண்ட்ல சொன்னாங்க, பிரதமர் சொன்னாங்க, அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது. எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோமானா, அதனால எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்க நினைக்கிறோம். ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் 4ஆம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரீகன்சிடர் பண்றோம். அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம். இன்னைக்கு முதலமைச்சர் மடைய மாற்றி 3 மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறதை வன்மையா கண்டிக்கிறோம். இது மாபெரும் தவறு. இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கணும். அண்ணே ஒன்னா வரேன் அண்ணே, நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க. மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும். ஏன்னா அது 1976 ஃப்ரீஸ் பண்ணோம். கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்கண்ணா, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி. எம்பியை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் 90% வாக்காளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டியில தான் மக்கள் பார்க்கறாங்க. இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் 650 எம்பி. இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் 8.5 கோடிங்கண்ணா. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, வேல்ஸ், ஸ்காட்லாந்து இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு, 650 எம்பி அங்க இருக்கிறான். ஒரு எம்பிக்கு சராசரியா 60,000-70,000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்தில். ஆனா எம்பிக்கள் அதிகமாகறதுனால இல்ல யூபிக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, பீகாருக்கு டிஸ்ப்ரோபோர்ஷனேட்டா அதிகமாயிட்டாங்க, தமிழ்நாடு கம்மியா தான் அதிகமா இருக்கும். அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது. அதுக்கு சொல்யூஷன் நாங்க கொடுக்கிறோம். பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டார். என்ன சொன்னாருங்கன்னா, காங்கிரஸ் மாடல் என்ன, மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல். அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும். நான் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்ப பாருங்க உடனே. நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா அது பச்சை பொய் தானே. அதனால் கண்டிப்பா அதிகரிக்கணும், காலத்தினுடைய கட்டாயம். ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை, பிரதமருடைய கடமை. அது நிச்சயமா நடக்கும். அண்ணா அறிவிப்பு யார் கொடுத்தாங்க அண்ணா? அதாவது ஒரு முதல்வரா உட்கார்றீங்கன்னா அண்ணே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், இது சொன்னாங்க, இது நடக்குது அப்படின்னா நான் போய் பதில் சொல்லலாம். நான் சொன்னது பிரதமர் இதை பத்தி கொடுத்த பதிலே உங்க முன்னாடி சொல்லிட்டேன். பிரதமர் அவர்கள் காங்கிரஸ் மாடல்ல நடக்காதுன்னு என்ன அர்த்தமே? மக்கள் தொகை அடிப்படையில் நடக்காதுன்னு பிரதமர் சொல்லிட்டார். அப்படி பண்ணீங்கன்னா தென்னிந்தியாவுக்கு 100 சீட்டு கம்மியாகும், நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் ப்ரொபோர்ஷனேட்டா. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் கிளாரிஃபை பண்ண யார் அவருக்கு சொன்னா? அந்த விசித்திர மனுஷனை நானும் தொலைட்டு இருக்கேன். யார் அவருக்கு போன் பண்ணி தூக்கத்துல அதிகாலையில யார் சொன்னாங்க? யாருமே சொல்லல. அப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கையிலே அவர்கள் தோற்று விட்டார்கள் என்பதை டைவர்ட் பண்றதுக்காக எதற்காக முதலமைச்சர் அவர்கள் புதுசாக கையில் எடுக்கிறார்? அண்ணே பிரச்சனை வரும்போது பேசிக்கோண்ணே, நாங்க சொல்லத்தானே போறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அண்ணே, ஒரே நாடு ஒரே தேர்தல் உங்களுக்கு சொன்னமா? எப்படி கொண்டு வருவோன்னு சொன்னமா? அது வரைக்கும் என்ன பயந்துகிட்டீங்க? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த அற்புதமான திமுக ஆட்சியை 1 வருஷம் இழந்துருவாங்களோ, இந்த மக்களுடைய முகத்துல அமைதி போயிருமோ அப்படின்லாம் திமுக பயந்துட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம்ல, நேரம் வரும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும்? 2029 பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்ற முடிவுக்கு வரும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்படின்னா இன்னைக்கு பாராளுமன்றம், இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 5 ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்ற 5 ஆண்டுகள் முடிந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னோம்ல. அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னாரு? ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி. ரிப்போர்ட்டை கொடுத்தோம், கமிட்டி அமைச்சோம், கோவிந்த் அவர்கள் தலைமையில முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம். அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது. அதே போல தொகுதி மறுசீரமைப்பு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம்ல, சென்சஸ் எப்ப வரும், சென்சஸ் டேட்டா எப்படி வரும், ஜியோகிராபி அடிப்படையில் மக்கள் தொகை, மக்கள் நிலப்பரப்பு, எக்கனாமிக் பொட்டன்ஷியல் அப்படி இருக்குமா? இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 அப்படியே 1.8 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே 1.8 ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ணலாமா? தெரியாது.
அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. பிரதமர் என்ன உறுதி கொடுத்திருக்கிறாங்க? நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம்.